ஒரே குடும்பத்தைச் சென்ற 3 பேர் முடியாதவர்கள். பாப்பா பேர் லிவ்யா. முடக்குவாதத்தினால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி. பேசுகிறதோ இல்லை எதுவுமே பேசாது. பேசுவதை கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ளும் தன்மை மட்டும் இந்த லிவ்யா பாப்பாவுக்கு உண்டு. இந்த லிவ்யா பாப்பா வயது 2007 பிறந்திருக்காங்க. இப்போ 17 வயதாகுது இந்த பாப்பாவுக்கு. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த பாப்பாவை ஃபுல்லாக அவங்க தாய் செல்வி அம்மா தான் பார்க்குறாங்க. இந்த பாப்பாவுக்கு பிறக்கும்போது மட்டும் 3 கிலோ வெயிட் இருந்திருக்காங்க. ஏம்மா இந்த பாப்பா 17 வயசுன்றீங்க. இது வரைக்கும் என்னென்ன வளர்ச்சிகள் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். முடி மட்டும் தான் கொஞ்சம் வளர்ந்துருக்கு. அப்படிங்களா? முடி மட்டும் வளருது. வேறம்மா? நகை வளர்ந்துருக்கு. நகை வளருது. சரி சரி. வேறு காலெல்லாம்? காலில் வளைஞ்சு கிடக்கு. அப்போ இப்படி தான் எப்போவுமே இருக்குமா? இது எதுவுமே சேலா கற்றுக்கலையா தாயி? இப்படியே தான் இருக்குது. பிறந்ததுலேருந்து இதே மாதிரி தான் இருக்குது. பிறந்ததுலேருந்தே இப்படி தான் இருக்குது. சரிம்மா. நிமிந்தெல்லாம் உட்கார முடியாதம்மா பாப்பாவால்? நிமிந்தெல்லாம் உட்கார முடியாது. அப்படிங்களா? அது அப்படியே தான் நிற்கும். நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்து நிதானமாக வளைச்சி பிடிக்கணும். ஓ அப்படிங்களா? சரி சரி. ஏம்மா பாப்பாவுக்கு என்னம்மா தேவை? பாப்பாவுக்கு பாத்ரூம் போகிறதுக்கு சும்மா போயிட்டே இருக்குது. டைப்பர் வேணும். சரிங்க. மெத்தை வேணும். அப்படிங்களா? படுக்கிறதுக்கு மெத்தை வேணும். சரிங்க சரிங்க சரி. இது மாதிரி விரிக்கிறதுக்கு இது மாதிரி பிளாஸ்டிக். சரிங்க 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 சரி. இப்போ அந்த லிவ்யா பாப்பா முடக்குவாதத்தில் பாதிக்கப்பட்ட பாப்பா. இது ஊர் பொம்மநாதபுரம், சில்வாத்தூர் போஸ்ட், திண்டுக்கல் தாலுகா, திண்டுக்கல் மாவட்டம். இந்த இடத்துல இவங்க இருக்கிறாங்க. இப்போ நம்ம புள்ளவே லிவ்யாவை பற்றி பார்த்தோம். இப்போ அதே மாதிரி அவங்களுடைய அப்பா பழனிசாமி ஐயா, உங்களுக்கு எவ்வளவு நாளாக இந்த மாதிரி இருக்குங்க? அவங்களுக்கு இப்போ 3 வருஷமா இருக்கு. 3 வருஷமா இருக்கு. 3 வருஷமா எப்படி உங்க கால் எடுக்கப்பட்டதுங்கய்யா? திடீர்னு ஒரு கொப்பளம் மாதிரி வந்தது. சரிங்கய்யா. அது அப்படியே இதை பிடிச்சி இருந்து 4 நாளையில கால் எடுக்கிற மாதிரி வந்துருச்சு. அப்படிங்களா? கால் வீங்கி போயிருந்ததா? கால் வீக்கம் பயங்கரமா. சரிங்க சரிங்க. அதாவது ஐயாவுக்கு கால் வீக்கமா இருந்தது. அது ரொம்ப சீல் பிடிச்ச மாதிரி இருந்தது. ஐயாவுக்கிட்ட நிலங்கள் 1 ஏக்கர் நிலம் இருந்திருக்கு. அவர் கால் சௌரியமான காரணத்தினால அது உடனடியாக பண்ணோன்றதுனால அவர் 1 ஏக்கர் நிலத்தை வித்துட்டு இன்னைக்கு இருக்கிற வீட்டோட அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த லிவ்யா பாப்பா இவருடைய பொண்ணு தான் அதையும் வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு குடும்பத்தில் பாதிக்கப்பட்ட லிவ்யா பாப்பா, முடக்குவாதத்தில் பாதிக்கப்பட்ட பாப்பா பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் பழனிசாமி ஐயா ஒரு காலை இழந்த நிலையில இந்த குடும்பத்தை பாதுகாக்கன்றதுல அதை பார்த்தோம். 3வதாக இங்கே இருக்கக்கூடிய சுப்ரம்மாள், இந்த அம்மாவுக்கு வயது 77 வயது, எந்திரிச்சு நடக்க முடியல, கோன் மொழி தான் நடக்கிறாங்க. இந்த 3 பேரையும் சேர்த்து பார்த்துக்கிறது அம்மா செல்வி அம்மா தான் பார்த்துக்கிறாங்க. இவங்களுக்கு தேவையான வருமானங்கள் இல்லை. இந்த குடும்பத்துக்கு அரிசி, பருப்பு, எண்ணெய், மளிகை சாமான், அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு மாத்திரை மருந்துகள் எல்லாம் தொடர்ந்து தேவைப்படுது. அதனால் யாரால் என்ன முடியுமோ அந்த சேவை செஞ்சால் இந்த ஒளிமயமான எதிர்காலங்கள் நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த வீடு பாருங்கள், கட்டியிருக்கிறாங்க, ஆனால் வீட்டை பூசக்கூட முடியலை. அந்த மாதிரி சூழலில் தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்னால் யாரால என்ன முடியுமோ உங்கள் 1 ரூபாய் உதவியும் இந்த குழந்தை செல்வத்திற்கு தேவை. ஏன்னா இந்த டைப்பர் வேணும், இந்த பாப்பாவுக்கு மருத்துவ செலவு வேணும். அதுக்கு எந்த பொருளுமே சாப்பாடு சாப்பிட்ற அளவுக்கு இந்த பாப்பாவால் முடியாது. எல்லாமே கரைத்து கொடுக்கக்கூடிய பொருளாகத்தான் இந்த பாப்பாவுக்கு எல்லாமே தேவைப்படுது. ஐயாவுக்கு அது மாதிரி ஸ்டிக்கு, வீல் சேர், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் தேவைப்படுது. இந்த முதியோர் அம்மாவுக்கு நோய் வாய்ப்பட்டதுனால அவங்களுக்கு தொடர்ந்து அவங்களுக்கு மாத்திரை மருந்துகள் ரொம்ப தேவை ஏற்படுது. இதெல்லாம் தேவைகள் இருக்கு. யாரால என்ன முடியுமோ அந்த சேவை தேவை என்பதை உங்ககிட்ட அன்புடனும் பண்புடனும் பாசமுடனும் கேட்டுக்கொள்கிறோம். பாப்பா சோறுலாம் சாப்பிடுதாமா? கஞ்சி தான் ஊட்டுவோம். எப்படி கஞ்சி கொடுத்துருங்கம்மா? பிசைஞ்சு ஊட்டி விடுவாங்க. பிசைஞ்சில் ஊட்டுறதா தான் சாப்பிடும். பால், பிஸ்கட்டு ரொம்ப வசதி இல்லை, அதனால சத்துள்ள பொருள் கொடுக்க முடியல. அப்படிங்களா? சத்தான பொருட்கள் கொடுக்கணும். அதாவது நவதானிய உணவுகள் அதெல்லாம் கொடுத்தா பாப்பா நல்லா சாப்பிடும் இல்லையா? சாப்பிட்ற சாப்பாடுலாம் பாப்பாவுக்கு செரிமானம் ஆகுதுதாம்மா? செரிமானம் நல்லா ஆகுது. அதனால் 17 வயசு பாப்பா ஆகுது. சாப்பிட்ற சாப்பாடுலாம் நல்லா செரிமானம் ஆகுது.
ஆனா எந்திரிச்சு நடக்க முடியல. நம்ம பேசுறதை எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க பாப்பா. ஆமாங்க. ஆனா நீங்க பேசுறது பாப்பா புரிஞ்சுக்கிறாங்களாம்மா? பேசுறதெல்லாம் புரியுதுங்க. ஆனா பாத்ரூம் போறது தெரிய மாட்டேங்குது. பாத்ரூம் வர தெரிய மாட்டேங்குது. நீங்க தான் கிளீன் பண்ணிட்டு நீங்க தான் மாத்தி விடணும். ஆமாங்க. சரிம்மா சரிம்மா சரிம்மா. அது பாப்பாவுக்கு வேணுங்கிறது எங்களுக்கு உதவி பண்ணா போதும். ரொம்ப சந்தோஷங்கம்மா. நான் முடிஞ்ச வரைக்கும் பல பேர்கிட்ட தாளாளர்கள், தாய்வாளர்கள், கொடையாளர்கள், திருவாளர்கிட்ட உங்க நிலைமையை சொல்லி நான் உங்களுக்காக சென்னையில இருந்து வந்திருக்கேன். திண்டுக்கல் மாவட்டத்துல இன்னைக்கு என்ன ஊர் இது? திண்டுக்கல் மாவட்டம். என்ன ஊரு? பொம்மலாதபுரம். பொம்மலாதபுரத்துக்கு வந்திருக்கிறோம். என்ன போஸ்டிங் அது? சில்வத்தூர் போஸ்ட். இந்த பகுதியை திண்டுக்கல் மாவட்டத்துக்கு வந்திருக்கோம். அந்த குடும்பத்தை தேடி பிடிச்சதுல இந்த மாதிரி இருக்கு. இந்த ஒரே அம்மா இந்த முடக்குவாதத்தில் பாதிக்கப்பட்ட குழந்தை பாப்பா பேர் என்னம்மா? லிபியா பாத்துக்கிறாங்க. அதே மாதிரி ஐயா வர உடம்பு சரியில்லாம இருக்கக்கூடிய இந்த பாருங்க செயற்கை பார்வை வச்சு இப்படி செயற்கை காலை வச்சு நடக்கக்கூடிய ஐயா. இந்த காலு ஐயாவுக்கு பார்வை எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருக்கு. இவரையும் அவன் வந்து பழனிசாமி ஐயாவும் பாத்துக்கிறாங்க. இந்த பழனிசாமியோடைய தாய் தான் இந்த அம்மா வந்து பேர் என்ன? சுப்பம்மாள். சுப்பம்மாளுக்கு வயசாகி போச்சு. அவங்களால நடக்க முடியல. 3 பேரையும் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தேவையான நிதி உதவிகள் தாளாளர்கள், தயவாளர்கள், கொடையாளர்கள் கொடுத்தா இந்த குடும்பத்தை பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்னா உங்களை அன்புடனும் பண்புடனும் பாசமுடனும் உதவி பண்ணணும். கஷ்டப்பட்டு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறோம். சரி, உங்களால என்ன உதவி பண்ணுமோ பண்ணுங்க. கண்டிப்பாங்க. அதுக்கு தாங்க இந்த வீடியோ போட்டிருக்கோம். மக்கள்கிட்ட சொல்லுவோம். அவங்களுக்கு ட்ரெஸ் கொடுப்பாங்க, அரிசி கொடுப்பாங்க, பருப்பு கொடுப்பாங்க, எண்ணெய் கொடுப்பாங்க, மளிகை சாமான் கொடுப்பாங்க. அவளுக்கு என்ன தோணுமோ அதை செய்வாங்க. அதுக்கான இதுகளை நாங்கள் ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு தரதுக்கான முயற்சி நான் பண்றேம்மா. வந்து ஒரே வீட்டில் இப்போ லிவியா பாப்பா முடக்குவாதத்தில் பாதிக்கப்பட்டவங்க, பழனிசாமி ஐயா எல்டி கால் வந்து ஊனமாக இருக்கவங்க, அதுக்கப்புறம் வந்து சுப்பம்மாள் வந்து வயது முதிர்வு. இப்போ 3 பேரையும் பார்த்துக்கிறது அம்மா செல்வி அம்மா பார்த்துக்கிறாங்க. இந்த வீட்டில் ஒரு அடைப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பாருங்க அடைப்பு போட்டிருக்காங்க. இது காத்தாலையும் மழையாலையும் அடிச்சு இது எல்லாம் சுத்தமாக கிழிஞ்சு போச்சு. இந்த மாதிரி அவங்களுக்கு இந்த அடைப்புகள்லாம் வேணும். தன்னார்வ தொண்டர்கள், தாளாளர்கள், தயவாளர்கள், கொடையாளர்கள், திருவாளர்கள் இந்த மாதிரி அவங்களுக்கு இதை நீங்க கட்டி கொடுத்தாலும் நல்லா இருக்கும். அது மாதிரி ஃபேன் வசதி அவங்க மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி வசதிகள்லாம் இருந்தா இந்த குழந்தையுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இவங்களும் நல்லா இருப்பாங்க. அதனால யாரால என்னெல்லாம் முடியுமோ அது இந்த குடும்பத்துக்கு செஞ்சு இவங்களை மேம்படுத்தினா நல்லா இருக்குன்னு உங்கள் குடும்பம் இது யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்களா உங்கள் குடும்பம் ஆள்போல் தலைத்து அருகுபேல் வேரோடி வாழையடி வாழையாக வம்சமதி பெருகி 16 செல்வங்களும் பெற்று பெருவாள் வாழ்க. இந்த இயன்றதை செய்வோம் இயலாது இருக்கு என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கொரோனா காலங்களில் கால் பாதிக்கப்பட்டு அவருக்கு இந்த 1 ஏக்கர் நிலத்தையும் விற்று இந்த காலை வந்து பாதுகாக்கிறதுனால இந்த கால் இப்படி இருக்குது. இதுலேயும் ஐயா வந்து கௌரவமாக வாழ்ந்திருக்காரு. அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இவங்க குடும்ப மேம்பாட்டிற்கு யாரால என்ன முடியுமோ அதுவே சேவையா. அம்மா வந்து இந்த சேரில் உட்காந்துருக்காங்க பாருங்க. இந்த சேரு கூட உடஞ்சி போச்சு பாருங்க. இந்த சேரு கூட உடஞ்சி போச்சு. அது மாதிரி எல்லாமே அவங்களால என்ன இருக்கோ அதை வச்சு தான் இந்த குடும்பத்தை அவங்க பாதுகாத்துட்டு இருக்காங்க. உங்கள் கவனத்துக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். அரசனுடைய அங்கீகாரம் பெற்ற இந்த லிவியா பாப்பாவுக்கு முடக்குவாதத்தினால் பாதிக்கப்பட்ட மாற்றத்தினாலே அப்படின்றத அரசு அங்கீகாரம் கொடுத்துருக்கு. அதுக்கான சான்றுகள் இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ இந்த பாப்பாவுக்கு 2000 ரூபா பென்ஷன் கொடுக்குறாங்க. அதை வச்சு தான் அவங்க இந்த வாழ்வாரத்தை வந்து மேம்படுத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஐயா வந்து பழனிசாமி ஐயாவுக்கு வந்து அவரது 90% மாற்றத்தினாலே அவருக்கு இன்னும் வண்டி இல்லை. வண்டியில் கொஞ்சம் ஒரு அவசரமாக எங்கேயாவது போகணும்னு வரணும்னாலும் கூட இந்த வண்டியை தான் இதை தான் வந்து அவர் வந்து பயன்படுத்திட்டு இருக்காரு. அவருக்கு வண்டி 3 சக்கர வண்டி இருந்தால் அவர் எங்கேயாவது போய் ஒரு வாழ்வாதாரத்துக்காக அவர் இந்த வேலை வாய்ப்பு அமைச்சுக்கலாம். அதுக்கான ஏற்பாடை இங்கே பார்க்கக்கூடிய தாளாளர்களே, தயவாளர்களே, கொடையாளர்களே, நீங்கள் தான் இந்த குடும்பத்துக்கு ஒரு ஒளி விளக்காகவும் ஒளி தீபமாகவும் குன்றின்மை விளக்காகவும் இருக்கும்னு உங்ககிட்ட நான் அன்பாக கேட்டுக்கிறேன். அவருக்கான அத்தாரிட்டிகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அரசுடைய பென்ஷன் 2000 ரூபா வாங்குறாரு. இந்த 2000 + 2000 இந்த 4000 வச்சு தான் இந்த அம்மா இவங்க குடும்பம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க கூட இருக்கக்கூடிய இவங்க மாமியாரும் பழனிசாமியோடைய அம்மாவுடைய சுப்பம்மாள் இருக்கிறாங்க. இவங்க வந்து இவங்க கூட இருக்கிறாங்க. இதை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இது வரைக்கும் பென்ஷனே வரல. இந்த பெரியம்மாவுக்கு பென்ஷன் இல்லை. இந்த குடும்பத்தையும் பாதுகாக்கணும். அதனால
யாரால என்ன முடியுமோ அதை செய்யுங்க. எது செய்த அந்த கட்டாயம் இல்லை. ₹1 அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க குடும்பம் மேம்படுன்றத அன்பான வேண்டுகோளாக உங்கள்கிட்ட நான் வைக்கிறேன் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தாளாளர்களே, தயவாளர்களே, கொடையாளர்களே, எத்தனையோ பேருக்கு வீடு இல்லாததுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க, இடம் இல்லாததுக்கு பிரிப்பட்டா வாங்கி கொடுத்துருக்கீங்க, எத்தனையோ இடத்துல வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மேம்படுத்திருக்கீங்க. அந்த நிலையில இந்த குச்சி வீட்டுல இருக்கவங்கள ஒரு மச்சு வீட்டுக்காக இருந்தாலும் அவங்கள மேம்படுத்துறதுக்கு, அவங்க சாப்பாட்டுக்கு அன்றாட வழிபடுறதுக்கும், இவங்க வாழ்வாதாரத்துக்கு மேம்படுத்துறதுக்கும் நீங்க எல்லாம் உதவி இருக்குன்னா நாங்க நம்புறோம். அன்பான வேண்டுகோள், நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள்.